திருமந்திரம் பாடல் 32. தேவர்பிரான் நம்பிரான் திசைபத்தையும் மேவுபிரான் விரிநீர் உலகு ஏழையும் தாவுபிரான் தன்மை அறிவார் இல்லை. பாவுபிரான் அருள் பாடலும் ஆமே. பாடல் விளக்கம். தேவர்பிரான் பிரான் அப்படின்னா தலைவன், அப்புறம் கடவுள், அதாவது இறைவன், எல்லோருக்கும் மூத்தவன், அந்த மாதிரியெல்லாம் நம்ம அர்த்தம் கொள்ளலாம். ஸோ தேவர் பிரான் அப்படின்றது தேவர்களாகிய உயர் பிறப்பினர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தலைவனாகவும், நம்பிரான் நம்ம மாதிரியான சாதாரண பிறப்புகள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கெல்லாம் தலைவனாகவும், திசை பத்தையும் மேவுபிரான் ஏற்கனவே இருக்கிற 8 திசைகள், அப்புறம் மேல் திசை கீழ் திசை ஆகிய இரண்டையும் சேர்த்து ஆக 10 திசைகளிலும் விரிந்து இருக்கக்கூடிய அந்த பிரான் தன்மை. விரிநீர் உலகு ஏழையும் தாவுபிரான். விரிநீர் உலகு ஏழையும் தாவுபிரான், அதாவது 7 உலகங்கள்னு சொல்லுவாங்க. அதை வரிசைப்படுத்தி சொல்றவங்களும் இருக்காங்க. மேல் உலகத்திலிருந்து பாதாள உலகம் வரையா அப்படின்ட்டு சொல்றவங்களும் இருக்காங்க. இன்னொரு சாரார் இப்ப நம்ம தற்காலத்துல பார்த்தோம் அப்படின்னா 7 விதமான கண்டங்கள் இந்த உலகத்துல இருக்குன்னு இல்லையா, அது கூடயும் இந்த கருத்து ஒத்து போகுது. அதே நேரத்துல உடல்ல இருக்கக்கூடிய 7 சக்கரங்கள், அதுல ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு உலகமா இவங்க கன்சிடர் பண்ணி இருக்கிறாங்களா திருமூலர் ஐயா அப்படின்றதும் இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த 3ல ஏதாவது ஒத்துதா இருந்தாலுமே அங்கேயும் அந்த இறைத்தன்மையின் தாக்கம் இருக்குது அப்படின்றது தான் 2வது லைன். தாவுபிரான் தம்மை அறிவார் இல்லை, அதாவது தன்மை தான் அறிவார் இல்லை அப்படின்னா அத்தகைய தன்மை கொண்ட அந்த இறைத்தன்மையை யாரும் அவ்வளோ சீக்கிரம் அறிஞ்சுக்கிடுறது இல்லை. அதை தாண்டி இந்த உலகத்துல இருக்கிறது தான் முக்கியம் அப்படின்ட்டு தான் எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் 3வது லைன். பாவுபிரான் அருள் பாடலும் ஆமே. அந்த மாதிரி இருக்கிற அந்த தலைவன், அதாவது அந்த இறைத்தன்மை இருக்கு இல்லையா, அதோட அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம பண்ண வேண்டியது, இந்த இடத்துல பாடல் அப்படின்னு குறிச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம ஒருத்தர் ஒரு விஷயத்த பாடலா மாத்தி பாடுறாங்களா, அது எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னா, அது அவங்க ஆழமா புரிஞ்சு கொண்டால் மட்டும்தான் அதை அவங்க ஒரு கவிதையாவோ ஒரு பாடலாவோ ஏற்ற முடியும் இல்லைங்களா. அதே மாதிரி தான் அந்த அளவுக்கு அந்த இறைத்தன்மையை புரிய முற்பட வேண்டும் அப்படின்றது தான் இந்த பாடல் மூலமா திருமூலர் ஐயா நமக்கு கொடுக்கிற விளக்கம்.